ஹாய் மக்களே, மை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? காலையில் சாப்பிட்டீங்களா? காலையில் என்ன பண்ணீங்க? நான் என்ன பண்ணேன் அப்படின்றத சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். காலையில் பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்துட்டு சுட சுட வந்துட்டு பாஸ்தா பண்ணேன். ஓகேங்களா, பாஸ்தா பண்ணேன். பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு சாப்பாடு வந்து சுட சுட ஒயிட் ரைஸு. ஓகேங்களா, ஒயிட் ரைஸு. இது வந்துட்டு மூக்கரட்டை கீரை. ஓகேங்களா, மூக்கரட்டை கீரை. நேற்றுக்கு வாக்கிங் போனேங்க. வாக்கிங் போயிட்டு வரும்போது பறிச்சிட்டு வந்தேன். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இதுதான் மூக்கரட்டை கீரை. ஓகேங்களா, சாம்பிளுக்காக உங்களுக்கு காமிக்கணும்னு வச்சுருந்தேன். நான் காலையில் வந்துட்டு நம்மக்கிட்ட செல்லு இருக்காது, எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு இருந்து எடுத்து போடணும் அப்படின்னா ஈவினிங் வந்துட்டாலும் பிள்ளைகிட்ட செல்லு போயிடும். காலையில் வந்துட்டா எழுந்திரிச்சிட்டாலும் அவங்க ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் செல்லு அவங்கக்கிட்டே இருக்கும். அதனால் நான் காமிக்கல. நேற்று வாக்கிங் போகும்போது இந்த கீரையை பறிச்சிட்டு வந்து இப்போ கடைஞ்சாச்சு. அதோட இன்னொன்று ஸ்பெஷல் ஐட்டம் எனக்கு ஒன்று கிடச்சிங்க. அதுதான் வேலிப்பருத்திக்காய். ஓகேங்களா, அந்த இருக்காங்க, இதுதாங்க வேலிப்பருத்திக்காய். வேலிப்பருத்திக்காய் வந்து நீள நீளமாக இருக்கும். குட்டி குட்டியாக கட் பண்ணி மஞ்சள் போட்டு உப்பு போட்டு கொதிக்க வச்சு அதை வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம குழம்பு கடலப்பருப்பு, மிளகாய் வத்தல், மிளகாய், வெங்காயம், ஜீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாமே போட்டு தாளித்து வெங்காயத்தை நல்லா லைட்டாக உப்பு போட்டு வதக்கி இந்த வேக வச்சதை நல்லா வடிச்சிட்டு கழுவிட்டு நம்ம வெங்காயத்தை கூட போட்டு வதக்கி லைட்டாக உப்பு போட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் தண்ணி தெளித்து மூடி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே அப்படியே வெந்துடும். ஏன்னா சுடுதண்ணிலேயே வேக வச்சிடறோம்ல, அதனால். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து தேங்காய் துருவி போட்டுக்கலாம். லைட்டாக வந்துட்டு பார்க்காம துவக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் நல்லாயிருக்கும். ஆஸ்துமாவுக்கு நல்லது. கிடைக்கிறவங்க சாப்பிடுங்க. இந்த இலையை வந்துட்டு அரைச்சி தேங்காய் எண்ணெயிலே நல்லெண்ணெயிலே வதக்கி நம்ம மொழியில் எங்கெங்கெல்லாம் ஜாயின்ட் பெயின் இருக்கோ அங்கே கட்டினா சரியாகுமா. இதுதான் நம்ம வீட்டில் சாப்பாடு. நான் வந்துட்டு இப்போ தயிர் சோறு சாப்பிட போகிறேன். தயிர் சோறு கூட வந்துட்டு வேலிப்பருத்திக்காயை போட்டு சாப்பிட போகிறேங்க. காலையில் எங்கள் வீட்டுக்காருக்கு பிரெட் ஆம்லெட் போட்டு கொடுத்தேன். பிள்ளைங்களுக்கு வந்துட்டு சாப்பாடை போட்டு கீரையை ஊற்றி பிசைஞ்சு வச்சு அப்புறம் என்ன பண்ணேன்னா புடலங்காய் கூட்டு பண்ணேன். ஓகேங்களா, அந்த பாருங்கள் பிரெட் ஆம்லெட் எங்கள் வீட்டுக்காருக்கு போட்டு கொடுத்தது இருக்குது. இதுதான் நம்ம வீட்டில் சாப்பாடு. காலையில் எழுந்திரிச்சிட்டு நான் இதுதான் பண்ணேன். பண்ணி பிள்ளைங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இப்போ நேற்று வச்ச தயிர் சாதம் இருக்குது, அதை நான் இப்போ சாப்பிட போகிறேன். யாருக்கெல்லாம் தயிர் சாதம் பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். காலையிலே நான் மழை காலத்தில் வந்துட்டு இப்போ தான் நான் தயிர் சோறே சாப்பிட்றேன். ஓகேங்களா, இந்த 2 நாளாகவே வெயில் இருக்குது, சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு தயிரை ஊற்றி வச்சுருந்தேன். இப்போ அதை நான் சாப்பிட போகிறேன். அப்புறம் பாருங்கள் வேலிப்பருத்திக்காய். ஓகேங்களா, சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் வாங்க. வேலிப்பருத்திக்காய் சமைக்கும்போது வீடியோ எடுத்தேன்ப்பா, அது என்ன பண்ணிட்டேன்னு தெரில, சேவ் ஆகாமல் டெலீட் ஆகிடுச்சுன்ட்டோ. ஓகே, இப்போ பாருங்கள் தண்ணி சோறு வேலிப்பருத்திக்காய். சரிங்களா, சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டாக செஞ்சு